ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவல் தான் சொல்ல இருக்கிறோம். அதாவது விமான நிலையம் தரப்புலேருந்து இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ விமான பயணம் மேற்கொள்பவர்கள் அந்த விமான நிலையத்தில் பாதுகாப்பு நடைமுறைக்காக சில தகவல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றணும். எந்த நாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு செல்லாதீங்க. முக்கியமாக பயணம் நீங்கள் செய்வதற்கு முன்பு இப்போ லக்கேஜிலலாம் நிறைய பொருட்கள்லாம் பேக் பண்ணுவீங்கள, அப்போ உங்களுடைய லக்கேஜில் உங்களுக்கே தெரியாமல் வேறு ஏதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ தீபாவளிலாம் கொண்டாடி இருப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்க தெரியாமல் கூட அதில் சின்ன வெடி, துப்பாக்கி போன்ற பொருட்கள் கூட வைத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் விமான நிலையத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்கேன் பண்ணும்போது அதெல்லாம் தெரியும். சிலர் அதை செக் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சிறிதளவு கூட டேமேஜ் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட்டை ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும். இப்போ சென்னை விமான நிலையம் தரப்புலேருந்து என்ன அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, கனமழை காரணமாக, அதாவது இப்போ சென்னை விமான நிலையத்திற்கு நீங்கள் வருபவர்களாக இருக்கட்டும், அதாவது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து சென்னை விமான நிலையம் வருபவர்களாக இருக்கட்டும், அதிகமான கனமழை இருக்கிற காரணத்தினால ஒரு 2-3 நாளைக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிறீங்களோ அந்த விமானத்தில் அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. விமான சேவை இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஃப்ளைட் ஷெட்யூல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டிகோவில் நீங்கள் பயணம் செய்கிறவங்களா இருக்கலாம், எமிரேட்ஸில் நிறைய, இப்போ கத்தார் ஏர்வேஸ், எந்த ஏர்லைன்ஸில் நீங்கள் பயணம் செய்தாலும் சரி, அந்த ஏர்லைன்ஸ்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க விமான சேவை இருக்கா. ஏன்னா இப்போ மழை பொழிவெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அந்த சேவையில் டைம் மாற்றம் இருக்கலாம், இல்லை கேன்சல் இருக்கலாம். ஸோ அது அந்த ஏர்லைன்ஸ்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாட்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும். விமான பயணம் மேற்கொள்பவர்கள் விமான நிலைய அதிகாரிகளுடைய தகவல்களை பின்பற்றணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த நாடுகளுக்கு பயணம் செய்கிறீங்களோ அந்த நாடுகளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.